ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா 2 செட்டு கொடுத்துருப்பாங்க, ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்குண்டான இமேஜஸும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி வேணா இமேஜஸ் வந்து போகலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒவ்வொரு இமேஜஸ் போகுது. ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ரேஞ்ச் எடுத்துக்கணும். ரேஞ்ச்னா என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டொமைன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு கோடொமைனுக்கு போகுது இல்லையா இமேஜ், அதுதான் ரேஞ்ச். அதாவது எக்ஸுக்கு வந்து எல் போகுது, ஒய்க்கு என் போகுது, இசட்டுக்கு எம் போகுது. இந்த எல் என் எம் இந்த 3 தான் இதோடைய ரேஞ்ச். ஓகேவா? எப்ப இந்த ரேஞ்ச் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டொமைன் கோடொமைன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கோ அதுக்கு பேர் தான் வந்து அப்பதான் அது ஆன் டு ஃபங்க்ஷன். இப்ப பாருங்க ரேஞ்ச் நமக்கு எல் என் எம் இருக்கு. இது அப்படியே பில உள்ள வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கா? இங்கே எல் எம் என் தான் இருக்கு. அப்ப ரேஞ்ச் ஈக்குவல் டு பி, அதாவது கோடொமைனுக்கு ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னா கோடொமைனுக்கு ஈக்குவலா வந்தா என்ன அர்த்தம்? இதுதான் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேவா? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு வந்துச்சுனாலே ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு பி, அதாவது கோடொமைன் வந்தா அதுக்கு பேரு ஆன் டு ஃபங்க்ஷன்.